அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு டேர்ம் 2 சோஷியல் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி உருவானுச்சு, சிறப்பு அம்சம் என்ன, அடிப்படை உரிமை, கடமை, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான டேட்டா மட்டும் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ அந்த நாளில் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு வேறு சில காரணங்களும் உண்டு. முக்கியமாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் சொன்னாங்க. 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1930 ஜனவரி 26 அன்னைக்கு முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. அதுதான் நம்மளோட குடியரசு தினமாக ஆணுச்சு. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள், பூர்ண சுவராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக பிற்காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்தியாவோட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற அமைப்பு 1946 உருவாக்கியிருக்காங்க. ஸோ 1946 தான் உருவாக்கியிருக்காங்க அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது. அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த அமைப்பில் இருந்த முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜி நாயுடு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த அமைப்பில் இருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இருந்தாங்க. 389 பேரில் ஒரு 15 பேர் பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. 7 பேர் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதோட தலைவராக அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தாங்க. அது இல்லாமல் இதுக்கான ஆலோசகராக BN ராவை நியமித்தாங்க. 7 பேர் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதோட தலைவராக அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கான ஆலோசகராக BN ராவை நியமித்தாங்க. இந்த குழுவோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடந்துச்சு. இந்த குழுவோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு அரசமைப்பு எழுதுகிற வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இருந்த மொத்த பேர் 7 பேர். அதோட தலைவர் யாருன்னா அம்பேத்கர். இதற்கான ஆலோசகர் யாருன்னா BN ராவ். குழுவோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. அடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அண்ணல் அம்பேத்கர். இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதை வச்சுக்கிட்டு நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா, அப்போ இருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்களை படித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை கண்டினியூஸாக ஒரே முயற்சியில் எழுதினாங்கன்னா கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் இறுதியாகிறதுக்கு முன்னாடி சுமார் 2000 திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. எப்போ எழுதி முடித்தாங்க அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாள் தேவைப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை எழுதி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். 1949 நவம்பர் 26ஆம் நாள் தான் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தயாராகிருக்கு. நான் பார்த்தோம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கே இந்த குழுவோட முதல் கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் 1949 நவம்பர் 26 தான் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தயாரானுச்சு.
இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை அன்னைக்கு தான் ஏற்றுக்கிட்டது. அதனால தான் அந்த நாளை நம்ம வந்து அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ ஓகே, இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு. எதுக்கு இந்த சட்டம் வேணும் அப்படின்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமே நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி பண்ணுறதோட சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது. முகப்புரைனா என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரை தான் நம்ம வந்து முகப்புரைன்னு சொல்கிறோம். இது வந்து இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு வரையறை பண்ணது அரசியலமைப்பு சட்டம். ஸோ இறையாண்மை அப்படின்னா என்னென்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குது. நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்கக்கிட்ட தான் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரத்தை தான் நம்ம வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். மதச்சார்பின்மை அப்படின்னா என்னென்னா, மக்கள் அவங்களோட விருப்பப்படி அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதில் வந்து அவங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய சட்டம் தான் மதச்சார்பின்மை. அவங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் உரிமைகளை கொடுக்குது. அரசுக்கான மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. அப்படிங்கிறனால அரசு எல்லா மதத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குது. இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம், நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் மாநில, ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஆட்சி செய்கிறோம். இந்த அமைப்பின்படி தான் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கிட்டே இருக்குது. அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சியை பிடிக்குது. அடிப்படை உரிமைனா என்னென்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரொம்ப தேவையான உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள். அது என்னென்ன அப்படின்னா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, சட்டத்தின்படி தீர்வு காணும் உரிமை. இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் 6. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படிங்கிறது தான் 6 உரிமைகள். வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்னென்னா, அரசு வந்து அவங்க வந்து சட்டம் போடுறப்போ இல்லை வந்து அவங்க ஆட்சி பண்ணுறப்போ சிலதை வந்து கொடுத்துருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இதை வந்து ஒரு அரசு ஒரு சட்டம் ஏற்றுது அப்படின்னா இதை கண்டிப்பாக அவங்க வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அடுத்தது, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்னென்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த உரிமையை அவங்க வாங்குறதுக்கு அவங்களோட சாதியோ, மதமோ, பணமோ எதுவுமே வந்து தடையாக இருக்கக்கூடாது. அவங்களோட ஜெண்டரோ இல்லை சாதியோ, மதமோ, பொருளாதார சம்மந்தமான விஷயங்களோ எதுவுமே வந்து தடையாக இருக்காது. 18 வயசு ஆகிடுச்சா நீ ஓட்டு போடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உரிமைகள் இருக்குது. அடிப்படை உரிமைகள் 6 பார்த்தோம். அது மாதிரி கடமைகளும் இருக்கானா இருக்குது. என்ன கடமைகள் சொல்கிறாங்க? தேசிய கொடியையும் கீதத்தையும் மதித்து நடக்கணும். எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து நடக்கணும். சுதந்திரத்துக்காக போராடுறனா நம்மளோட தலைவர்களை ஃபாலோ பண்ணி நடக்கணும். நாட்டை பாதுகாக்கணும். நாட்டுக்கு தேவைப்படும் போது சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சாதி, மத, இனம் எல்லை கடந்து எல்லாருமே சகோதர மனப்பான்மையோடு இருக்கணும். நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும். காடு, நதி, ஏரி இந்த மாதிரி இயற்கையும் வனவிலங்கையும் பாதுகாக்கணும். அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்க்கணும். வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாக்கணும். குழந்தைகளோட பெற்றோரோ இல்லைனா பாதுகாவலரோ அவங்க குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6லேருந்து 14 வயதுக்குள்ளே தரணும். இந்த இதெல்லாம் வந்து அரசியல் சட்டம் நம்மளோட கடமைகளாக கொடுத்துருக்கு. தகவல் பேழை பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ்,
டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் இருந்திருக்காங்க. மொத்தம் 7 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 7 பேரோட பேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என் கோபாலசாமி, கேஎம் முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அந்த குழுவோட தலைவர் தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவர் தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கின முதன்மை சிற்பின்னு சொல்கிறாங்க. நம்மளோட அரசியல் சட்டம் உருவானப்போ 395 உறுப்புகளும் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் இருந்தது. ஆனால் இப்போது 395 அப்படிங்கிறது 448ஆகவும், 22 பகுதிகள் அப்படிங்கிறது 25 பகுதிகளாகவும், 8 அட்டவணைகள் அப்படிங்கிறது 12 அட்டவணைகளாகவும் மாறியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அக்டோபர் 30, 2021 வரைக்கும் 105 முறை திருத்தியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அக்டோபர் 30, 2021 வரைக்கும் 105 முறை திருத்தியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மையான பிரதிகள், ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்ட உண்மையான பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேஷையில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்துருக்கோம். இதில் முக்கியமானது மட்டும் திரும்ப பார்த்துடலாம். ஸோ 1929 லாகூரில் கூடின காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யத்தை அடைகிறது அப்படிங்கிற ஒரு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள், அதாவது பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. அதுதான் பிற்காலத்தில் குடியரசு தினமாக அந்த நாளை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக 389 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டுச்சு. இதோட தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அமைப்பில் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க. பெண்கள் ஒரு 15 பேர் இருந்தாங்க. 7 பேர் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதோட தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கான ஆலோசகராக பிஎன் ராவ் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத தொடங்கிடுச்சு. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. இது அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்கிறதுக்கு முன்னாடி 2000 டைம் வந்து திருத்தியிருக்காங்க. 2 வருடம் 11 மாதம் 18 நாள் ஆகிருக்கு இதை முடிக்கிறதுக்கு. 1949 நவம்பர் 26 முழுமையான அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தயாரானுச்சு. 64 லட்சம் ரூபாய் வந்து இதுக்காக செலவு பண்ணுறாங்க. இந்தியாவை வந்து இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவுரையில் சொல்லியிருக்காங்க. 6 அடிப்படை உரிமைகள்: சம உரிமை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படி சொல்லிட்டு 6 உரிமைகள் இருக்குது. 18 வயதான எல்லாருமே வந்து ஓட்டு போடலாம். அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குள்ளே பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கேஎம் முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் இருந்திருக்காங்க. அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பின்னு அழைக்கப்படுறாரு. 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. இப்போ வந்து 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அக்டோபர் 30, 2021 வரைக்கும் 105 டைம் வந்து திருத்தியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மையான பிரதிகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் நாடாளுமன்ற நூலகத்தில் இருக்கக்கூடிய ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேஷையில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.